வார விடுமுறை முடிந்து தென் மாவட்டங்களில் இருந்து சென்னைக்கு திரும்பக்கூடிய வாகனங்கள் அதிகரித்ததால் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நெரிசலை குறைக்க கூடுதல் வழித்தடங்கள் திறக்கப்பட்ட நிலையில் போக்குவரத்து போலீசார் வாகனங்களை ஒழுங்குபடுத்தக்கூடிய பணியில் ஈடுபட்டனர். சென்னை கடற்கரை வரை செல்லும் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் தாம்பரம் பேருந்து நிலையத்தில் அதிகப்படியான பொதுமக்கள் பயணித்தனர். மேம்பால பகுதியில் போக்குவரத்து காவல்துறையினர் இல்லாத நிலையில் வாகனங்கள் நகர முடியாமல் சிக்கித் தவித்தன. தாம்பரம் மேம்பாலத்தில் நீண்ட நேரமாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் கௌப்பாக்கம் பகுதியில் வண்டலூர் கேளம்பாக்கம் சாலையோரத்தில் அமைக்கப்பட்டுள்ள உயர்கோபுர விளம்பர பேனர் கிழிந்து ஆபத்தான நிலையில் இருந்ததால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். பேனரின் ஒரு பகுதி சாலையில் விழுந்ததால் விபத்து ஏற்படும் அபாயம் நிலவுவதாக கூறி அதனை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முதல்வர் படைப்பகங்கள் தனியார் மயமாக்கப்படவில்லை என்று சென்னை மாநகராட்சி விளக்கம் அளித்துள்ளது. தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கூடிய அறிக்கையில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் 15 முதல்வர் படைப்பகங்கள் மக்கள் பயன்பாட்டில் இருப்பதாகவும் 9 படைப்பகங்கள் கட்டக்கூடிய பணி நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செயல்பாட்டில் உள்ள முதல்வர் படைப்பகங்களில் பாதுகாவலர், தூய்மை பணியாளர், வரவேற்பாளர் உள்ளிட்ட பணிகளுக்கான பணியாளர்கள் மட்டுமே ஒப்பந்தம் கோரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் அருகே புனித வனத்து அந்தோணியார் பேராலய ஆண்டு திருவிழா தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பவித்திர மாணிக்கம் பகுதியில் உள்ள புனித வனத்து அந்தோணியார் பேராலய ஆண்டு திருவிழா கடந்த மாதம் 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதைத் தொடர்ந்து தினமும் நவநாள் ஜெபம், திருப்பலி, சிறு தேர் பவனி நடைபெற்று வந்தன. இந்நிலையில் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தை ஒட்டி புனித அந்தோணியார், சம்மனசு, மாதா ஆகிய 3 திருத்தேர்கள் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்றன. நீலகிரி மாவட்டம் முதுமலையில் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. முதுமலை, தேக்குப்பாடி, லைட்பாடி, யானைப்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் மழை தொடர்ந்தது. இருசக்கர வாகனங்களில் வந்தவர்கள் மழைக்கோட் அணிந்து பயணித்ததோடு பலரும் வரவேற்பு மையம் மற்றும் பேருந்து நிழற்குடைகளில் தஞ்சமடைந்தனர். நீண்ட நாட்களுக்கு பிறகு முதுமலையில் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்ததால் அப்பகுதியில் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திருத்தணி முருகன் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் திரண்டதால் நீண்ட நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். விடுமுறை தினம் மற்றும் சுபமுகூர்த்த தினம் என்பதால் பல்வேறு பகுதியில் இருந்தும் முருகனை தரிசனம் செய்ய பக்தர்கள் குவிந்தனர். இதனால் பொது தரிசனம் மற்றும் 100 ரூபாய் கட்டண வழி தரிசனம் செய்ய பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. மேலும் மலைப்பகுதியில் போதிய பார்க்கிங் வசதி இல்லாததாலும் பக்தர்கள் அவதியடைந்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயிலில் அமைச்சரும் தாவேகா பொதுச் செயலாளருமான ஆனந்த் சாமி தரிசனம் செய்தார். முன்னதாக தூத்துக்குடி விமான நிலையத்தில் அவரை வரவேற்க 500க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் திரண்டதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் பலத்த காற்றால் பழமையான மரம் ஒன்று முறிந்து நிறுத்தப்பட்டிருந்த கார் மீது விழுந்தது. இதில் கார் சேதமடைந்ததுடன் காரில் இருந்த பெண் லேசான காயமடைந்தார். நல்வாய்ப்பாக பெரிய அளவில் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. புதுச்சேரியில் டிராவல்ஸ் உரிமையாளரின் வீட்டில் 13 பவுன் நகை மற்றும் 3 லட்சம் ரூபாய் திருடிய வழக்கில் 17 வயது சிறுவன் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். பாதிக்கப்பட்ட நபரின் வீட்டில் தங்கி படித்து வந்த அந்த சிறுவன் பணத்தை திருடி தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து கார் ஒன்றை வாங்கினார். அந்த கார் விபத்தில் சிக்கியதை அடுத்து போலீஸ் விசாரணையில் இந்த திருட்டு சம்பவம் அம்பலமானது. இதையடுத்து அவர்களிடமிருந்து கார், 8 சவர நகை மற்றும் 98,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது.
செங்கல்பட்டு மாவட்டம் மணப்பாக்கம் ஊராட்சியில் 80 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட 2 புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் பல ஆண்டுகளாக பயன்பாட்டிற்கு வரவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் 30 ஆண்டுகள் பழமையான சுத்தம் செய்யப்படாத தொட்டியில் இருந்தே குடிநீர் விநியோகம் நடைபெறுவதாகவும் புதிய தொட்டிகளுக்கு ஆழ்துளை கிணறு அமைத்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்றும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமானில் குடும்ப பிரச்சினை காரணமாக கணவன் தாக்கிய நிலையில் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு மனைவி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உத்தானி கிராமத்தைச் சேர்ந்த லட்சுமணனுக்கும் அவரது மனைவி விஜயலட்சுமிக்கும் தொடர்ந்து சண்டை ஏற்பட்டு வந்த நிலையில் மனைவியை அடித்து துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. பெண்ணின் தந்தை அவரை சொந்த ஊருக்கு அழைத்து சென்ற நிலையில் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் உயிரிழந்தார். இறப்புக்கான காரணம் பிரேத பரிசோதனையில் தான் தெரியும் என்று கூறப்படுகிறது. சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை கோயம்பேடு கனி அங்காடியில் இரவு நேரங்களில் பழங்கள் அடங்கிய ட்ரே பெட்டிகள் தொடர்ந்து திருடப்படும் சம்பவம் வியாபாரிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த திருட்டு சம்பவங்கள் சிசிடிவியில் பதிவாகியுள்ள நிலையில் பலமுறை புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை இல்லை என வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே உள்ள புனித சந்தன மாதா ஆலயத்தின் 43ஆம் ஆண்டு திருவிழாவையொட்டி தேர்பவனி விமர்சையாக நடைபெற்றது. நெடுவாசல் கிராமத்தில் உள்ள புனித சந்தன மாதா ஆலயத்தின் 43ஆம் ஆண்டு திருவிழா கடந்த புதன்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இத்திருவிழாவின் சிகர விழாவான தேர் திருவிழாவை முன்னிட்டு வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட புனித சந்தன மாதாவின் தேர் முக்கிய வீதிகளின் வழியாக சென்றது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே முதலமைச்சர் விஜயன் பிறந்தநாள் விழாவை ஒட்டி அமைச்சர் விஜய் பாலாஜி கலந்து கொண்ட நலத்திட்ட உதவி வழங்கக்கூடிய நிகழ்ச்சியில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. 1000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் பயனாளிகள் ஒரே நேரத்தில் மேடை முன்பாக குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் மலைப்பாதையில் சுற்றுலா வேன் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. பிரேக் செயலிழந்ததால் தடுப்புச் சுவரில் மோதி பள்ளத்தில் கவிழ்ந்த வேனில் சிக்கியவர்களை போலீசார், பொதுமக்கள் மற்றும் தன்னார்வலர்கள் மீட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு அருகே நீலகண்டேஸ்வரர் கோயிலில் திருடு போன 50 சிலைகளை காரைக்கால் காவலர்கள் மீட்டு 2 கைது செய்தனர். இழுப்பப்பட்டு கிராமத்தில் உள்ள நீலகண்டேஸ்வரர் கோயிலில் 4 ஐம்பொன் சிலைகளும் 1 வெண்கல சிலையும் திருடு போனது. இந்நிலையில் இந்த சிலைகள் கடல் வழியாக இலங்கைக்கு கடத்தப்படுவதாக காரைக்கால் காவலர்களுக்கு தகவல் சென்றது. இதன் பேரில் காரைக்கால் தர்மபுரம் பகுதியில் வீடு ஒன்றில் சோதனை நடத்திய காவலர்கள் 5 சிலைகளையும் பறிமுதல் செய்து அபிராமசுந்தரம் மற்றும் ஷாஜகான் ஆகிய 2 கைது செய்தனர்.